பொது சிவில் சட்டம் அமலுக்கு வராது என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமாக முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியலை கற்றுக்கூட்டி அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் இருந்தது. அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை. ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பற்றி பாராட்ட மாட்டார் நினச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னுட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டுருவாங்க. முதலமைச்சர் செஞ்சதை செய்ய போகிறத நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நம் நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்ட மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து தந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்திய நாடே வியக்கும் வண்ணம் ஒரு சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பல முக்கியமான அம்சங்களை கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். இந்த சட்டங்கள் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு அந்த சமுதாயத்தை அச்சுறுத்துகின்ற மதவாத பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நமது இந்திய கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியை கைப்பற்றியபின் முதலாவதாக அந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டம் ரத்து செய்யப்படும். பொது சிவில் சட்டம் அமலுக்கு வராது என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமாக முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியலை கற்றுக்கூட்டி அரசியலுக்கு வந்து 3 வருஷம் தான் இருந்தது. அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை. ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி 2 வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பற்றி பாராட்ட மாட்டார் நினச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் சாதாரண ஜனங்களுக்கு, ஏழை ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு முக்கியமான சிலது மாத்திரம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா அதை உயர்த்தி, சம்பளம் அதே மாதிரி நாளொன்றுக்கு 400 ரூபாயை உயர்த்துறதுக்கும், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன், அது இல்லாம நீங்க சாலைகளில் இருக்கிற அந்த டோல்கேட் எல்லாத்தையுமே மொத்தமா அகற்ற போறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையில இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நேற்று திருச்சிராப்பள்ளியில் நான் வந்த உடனே நான் இன்னைக்கு பல இடங்கள்ல நம்மளோட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திச்சுட்டு பத்திரிகைகளுக்கு நான் பேட்டி கொடுக்கும் போது அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க சொல்றீங்க, அதோடைய பெருமையில சொல்றீங்க, ஆனா அதெல்லாம் அவங்க செய்வாங்களா, அது எப்படி செய்வாங்க நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். நான் இதே கேள்வியை 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க, எல்லா இடங்களிலும் கேட்டீங்க. நம்ம மகளிர் சுய உதவி, நம்ம மகளிர் உதவித்தொகை அதை திமுக அரசு செய்ய முடியாது நீங்க சொன்னீங்க. ஆனா
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது செஞ்சு காமிச்சிருக்கிறார். இன்னைக்கு 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவிகள் அதை பெற்று பயன்பெறாங்க. செய்ய முடியாத செஞ்சு காமிச்சிருக்கிற நம்முடைய முதலமைச்சர். அதே போல நம்ம எவ்வளவு திட்டங்கள், கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு இல்லை இருந்த போதிலும் உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அரசு. இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுத்திருந்தானா 100 விழுக்காடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சர் செஞ்சிருப்பார்னு சொல்லிட்டு, இது முக்கியமான தேர்தல். மறுபடியும் மத்தியில பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க, ஆளுநர் மூலிய சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த கடந்த புயல்லையும் அந்த வெள்ள அபாயத்திலையும் கிட்டத்தட்ட 37,000 கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் போயிடுச்சு. அதுக்கு ஒரு பைசா கூட இது வரைக்கும் அவங்க கொடுக்கல. அவங்க ஒன்றிய அரசு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தானா சிறுபான்மையினருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கேடா முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு சொல்லியிருந்தேன். நான் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போர், ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான போர், சமத்துவத்துக்கும் மதவாதத்துக்கும் இடையிலான போர், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையிலான போர். இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த தேர்தலில் நமது கூட்டணி, நமது முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். கிரேக்க மன்னன் பிலிப்பிற்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர், ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான், ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன், காண்டிமனுக்கு ஒரு வீர அபிமன்யு, ராவணனுக்கு ஒரு இந்திரஜித், பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா காந்தி அம்மையார், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். 40 நமது நன்றி, வணக்கம். ஓட்டு கேட்க மறந்துட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுவாங்க. முதலமைச்சர் செஞ்சதை செய்ய போறதை நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற